இனிய மாலை வேளையிலே இந்த விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் தாக்காவின் சார்பாக வருக வருக என வரவேற்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டிலே உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், ஒரு பெரிய சுனாமி வருகிறது. உலகமே பல இடங்களில் தமிழ்நாட்டிலே இடிந்து விழுகிறது. ஆனால் 133 அடியிலே மிக சிறப்பாக நின்று கொண்டிருக்கின்றார் திருவள்ளுவர். ஒன்றும் ஆகவில்லை. அதை செய்த கணபதி ஸ்தபதியிடம் போய் கேட்கிறார்கள், ஐயா எப்படி இந்த சிலைக்கு ஒன்றும் ஆகவில்லை? அதற்கு அவர் சொன்னபடி அவர்தான் எழுதி வைத்து விட்டார், நிற்க அதற்கு தகை. ஆகவே ஒவ்வொரு தமிழனும் தமிழ் மொழியை பேசுவதற்கு பெருமைப்பட வேண்டும். எல்லா மொழிகளையும் கற்றுக்கொள்ளுங்கள். அதெல்லாம் உங்களுடைய ஜன்னல்களாக இருக்கட்டும். உங்களுடைய தாய்மொழி தமிழாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தமிழர்கள் கடற்கடந்து சென்றாலும் கடற்கரையிலே உடைந்து கிடக்கும் மரக்கலங்களை போன்று காலம் என்னும் அலைகளால் சிதறிக்கப்பட்ட மனிதர்களாக நாம் எல்லாம் மாறிவிடக் கூடாது என்றுதான் இந்த தருணத்திலே உங்கள் முன்பு நான் வைக்கின்ற ஒரு அற்புதமான செய்தி என்று சொன்னால் அது மிகையல்ல. பின்முட்ட நின்றாலும் இதயம் ஒட்ட பழகாமல் இருக்கும் மனித தூண்டுகள், அந்த மனித தூண்டுகளை அன்பென்ற நெறியிலே பக்குவப்படுத்துவதற்காகத்தான் இதை போன்ற நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்து நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. அடிப்பட்ட இடத்தில் குருதி முந்தி வருவதற்கு முன்பு கண்களிலே கண்ணீர் முந்தி வருவதை போல அப்படிதான் மனித நேயம் தழைத்திருக்கிறது என்ற அர்த்தம். பழுத்திருக்கும் மரத்திலே பழங்களை தேடாமல் இடையில் புழுந்திருக்கும் புழுக்களை தேடிக்கொண்டிருக்கும் காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எல்லோரும் நாம் ஒன்று சேர்ந்து மிகப்பெரிய வெற்றியின் உச்சி சிகரத்திலே உங்களை எல்லாம் மீண்டும் சந்திக்கின்றேன். அப்பொழுது உங்களுடைய நினைவுகளை என்னிடம் பதிவு செய்யுங்கள் என்று சொல்லி 30 நாள் காய்க்கின்ற நிலவை கேட்பேன், முற்றத்தில் வந்தாலும் முகிலை கேட்பேன், தப்பேதும் இல்லாத தமிழை கேட்பேன், தமிழுக்கு ஆற்றுகின்ற தலையை கேட்பேன், வாவென்றால் ஓடி வரும் கவிதை கேட்பேன், வாழ்வென்றால் தமிழனாக பிறக்கும் வாழ்வை கேட்பேன் என்று சொல்லி உங்கள் கைவலிக்க என் தோல் வலிக்க உங்களை எல்லாம் வாழ்த்த நான் பூமாலை கொண்டு வரவில்லை, பாமாலை கொண்டு வந்திருக்கின்றேன். பூவாட, கவியாட, நதியாட, மீனாட, என் மனம் இங்கே ஆனந்த கூட்டாட, வானத்தில் இருக்கும் விண்மீன்களை எல்லாம் என் கைகளிலே அடியெடுத்து உங்கள் மீது தூவி உங்களை எல்லாம் வாழ்த்தி வணங்கி மீண்டும் ஒருவரை வருக வருக என எங்களுடைய டாக்காவின் சார்பாக வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன்.